Dear students, class 12, mathematics, volume 2, chapter 7, applications of differential calculus, part 3. Exercise 7.1. First question. A particle moves along a straight line in such a way that after t seconds, the distance from the origin, distance கொடுத்திருக்காங்க, s is equal to 2t squared plus 3t meters. Find the average velocity. சராசரி திசைவேகம். t equal to 3, t equal to 6 second. t equal to 3 second, t equal to 6 secondல சராசரி திசைவேகம். மேலும் கணப்பொழுது திசைவேகம். Instantaneous velocities at t equal to 3 and t is equal to 6. Distance formula s is equal to 2t squared plus 3t. ஆதி புள்ளியிலிருந்து t வினாடிகளுக்கு பிறகு ஒரு துகள் உள்ள தூரத்தின் அளவு s is equal to 2t squared plus 3t மீட்டர். t equal to 3 மற்றும் t equal to 6 வினாடிகளுக்கு இடையே உள்ள சராசரி திசைவேகம். t equal to 3, t equal to 6 வினாடிகளுக்கு இடையே உள்ள கணப்பொழுது திசைவேகம் என்ன? s is equal to 2t squared plus 3t. Average velocity की formula, அதாவது சராசரி திசைவேகம் f of b minus f of a by b minus n பார்த்திருப்போம். இங்கே distance sல இருக்கு. So s of b minus s of a by b minus a. aங்கிறது 3, bங்கிறது 6. இப்போ s of 6. x t இருக்கிறதுல 6 கொடுத்துருங்க. t இருக்கிறதுல 6 கொடுத்தா 2 into 6 square plus 3 into 6. 6 square 36 into 2 72. 3 into 6 18. 72 plus 18 that is equal to 90. அடுத்து s of 3. t இருக்கிறதுல 3 கொடுக்கணும். 2 into t square 3 square plus 3 into 3. t க்கு 3. 3 square 9. 9 2 18 plus 3 into 3 9. 18 9 27. இப்போ s of b கிடச்சிருச்சு, s of a கிடச்சிருச்சு. ஃபார்முலாவில் அப்ளை பண்ணு. s of b minus s of a by b minus a. s of b க்கு s of 6 minus s of a க்கு s of 3 by b minus a 6 minus 3. s of 6 ஓட வேல்யூ 90 minus s of 3 ஓட வேல்யூ 27 by b minus a 6 minus 3 3. 90 minus 27 63. 63 by 3 that is equal to 21 meter per second. அப்போ சராசரி திசைவேகம் 21 மீட்டர் per second. கணப்பொழுது திசைவேகம் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி வேணும் அப்படின்னு சொன்னால் ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். 2t ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 4t, 3tயை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 3. அதாவது டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவை, தொலைவு வாய்ப்பாட்டை ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் வெலாசிட்டி கிடைக்கும். இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி s dash of t is equal to 2t ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணப்போ பவர் முன்னாடி வந்துட்டு 4 ஆகிடுது. 4t ப்ளஸ் 3tயை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 3. இப்போ s dash of 3 3 செகண்டில் வெலாசிட்டி எவ்வளோன்னு பார்ப்போம். t இருக்கிறதுல 3 கொடுங்க. 4 into 3 plus 3. 4 into 3 12 plus 3 that is equal to 15 meters per second. 3 செகண்டில் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி 15 மீட்டர் per second. அடுத்தது 6 செகண்டில் எவ்வளோன்னு பார்ப்போம். s dash of 6. t இருக்கிறதுல 6 கொடுத்தீங்கன்னா 4 into 6 plus 3. 4 into 6 24. 24 plus 3 27. 27 மீட்டர் per second. 6 செகண்டில் கணப்பொழுது திசைவேகம் 27 மீட்டர் per second. ஆவரேஜ் வெலாசிட்டினா s of b minus s of a by b minus a ஃபார்முலா. இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டிஸ் அப்படின்னு சொன்னால் ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணதுக்கப்புறம் அந்த டைமை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். A camera is accidentally knocked off an edge of a cliff 400 feet height. The camera falls a distance of s is equal to 16t square meter in t seconds.
400 அடி உயர மலை உச்சி முகட்டிலிருந்து ஒரு புகைப்பட கருவி தவறுதலாக கீழே விழுகிறது. கீழே விழும் தூரம் வந்து டிஸ்டன்ஸ் வந்து s is equal to 16t square. How long does the camera fall before it hits the ground? தரையை தொடும் முன்னர் புகைப்பட கருவி விழ எடுத்துக்கொண்ட நேரம் என்ன? What is the average velocity during the last 2 seconds? கீழே விழுந்த இறுதி 2 வினாடிகளில் புகைப்பட கருவியின் சராசரி திசைவேகம். What is instantaneous velocity of camera when it hits the ground? தரையை தொடும் பொழுது புகைப்பட கருவியின் கனப்பொழுது திசைவேகம் என்ன? கீழே விழுந்த தூரம் கொடுத்துட்டாங்க. டிஸ்டன்ஸ் வந்து s is equal to 16t square. மலை உச்சி முகட்டோட ஹைட் வந்து 400 ஃபீட். அப்போ 16t ஸ்கொயர்டும் 400 ஈக்குவல் தான். டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தான் இது. 16t ஸ்கொயர் ஆக்சுவலாக டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 400 கொடுத்துருக்காங்க. இப்போ இது ரெண்டையும் நம்ம ஈக்குவலைஸ் பண்ணிடலாம். 16t ஸ்கொயர்டும் டிஸ்டன்ஸ் தான், 400ம் கேமரா விழுற அந்த தொலைவு. s is equal to 16t square. When camera hits the ground, ரெண்டு டிஸ்டன்ஸும் ஈக்குவல். 16t ஸ்கொயர்டு டிஸ்டன்ஸ் தான், 400ம் டிஸ்டன்ஸ் தான். இப்போ t ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 16ஆல் டிவைட் பண்ணிக்க 25 வரும். t ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 வரும். டைம் வந்து மைனஸில் வந்து பாசிபிலிட்டி கிடையாது. ஸோ t இஸ் ஈக்குவல் டு 5 செகண்ட்ஸ். அப்போ கேமரா தரையை வந்து தொடுறதுக்கான டைம் வந்து 5 செகண்ட். when camera hits the ground at t is equal to 5 seconds. 16t ஸ்கொயர்டுங்கிறது டிஸ்டன்ஸ், 400ங்கிறது அந்த கிளிஃபோட ஹைட்டு. ஸோ இது ரெண்டுமே ஈக்குவல் தான். இதுலேருந்து நம்ம டைம் கண்டுபிடிக்க போகிறோம். t ஸ்கொயர் 25 வருது. அப்போ t ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 வரணும். -5 நம்ம கன்சிடர் பண்ண முடியாது, டைம் வந்து மைனஸில் வராது. ஸோ t ஈக்குவல் டு 5 செகண்ட்ஸ். இப்போ கேமரா கீழே விழுறதுக்கான எடுத்துக்கொள்ள காலம் t இஸ் ஈக்குவல் டு 5 செகண்ட்ஸ். Average velocities in last 2 seconds. Average velocity in last 2 seconds. Last 2 seconds na கீழே விழுந்த டைம் வந்து 5 செகண்ட். 5ல இருந்து 4 அது ஒரு செகண்ட் ஆயிடும். 4ல இருந்து 3 அது இன்னொரு செகண்ட் ஆயிடும். அப்போ t equal to 3 seconds and t equal to 5 seconds. இந்த 3 செகண்ட் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னா லாஸ்ட் 2 செகண்ட்ஸ்னு சொல்லியிருப்பாங்க. லாஸ்ட் 2 செகண்ட்ஸ்னா 5 செகண்ட்லேருந்து 4 செகண்ட், அதாவது 4 to 5 அது ஒரு செகண்ட். அடுத்தது 3 to 4 அது ஒரு செகண்ட் ஆகிடும். ஸோ t இஸ் ஈக்குவல் டு 3 செகண்ட்ஸ் அண்ட் t இஸ் ஈக்குவல் டு 5 செகண்ட்ஸ். t ஈக்குவல் டு 3 கொஷினில் கொடுத்துருக்க மாட்டாங்க. லாஸ்ட் 2 செகண்ட்ஸில் 3 செகண்ட்ஸ் வந்துட போகுது. லாஸ்ட் 2 செகண்ட்ஸுங்கிறப்போ 5 செகண்ட்ஸில் கீழே விழுது. 5 செகண்ட்ஸ் அப்படிங்கிறப்போ 5 4 3 இது ஒரு செகண்ட் ஆகிடும். 4 to 5 3 to 4 இன்னொரு செகண்ட் ஆகிடும். மொத்தத்தில் 2 செகண்ட் கிடைக்கும். இப்போ s is equal to 16t square. ஆவரேஜ் வெலாசிட்டி வேணும். s of b minus s of a by b minus a. ஏங்கிறது 3, bங்கிறது 5. ஃபஸ்ட்டு s of 3, s of a equal to s of 3. 16 into t இருக்கிற இடத்துல 3. இப்போ 3 ஸ்கொயர், 3 ஸ்கொயர் 9, 9 into 16 144. அடுத்து s of b, s of b is equal to s of 5, 5 seconds. 16 into t இருக்கிற இடத்துல 5, 5 ஸ்கொயர் 25. 16 into 25 400. ஆவரேஜ் வெலாசிட்டி சராசரி திசைவேகம் s of b minus s of a by b minus a. s of 5 minus s of 3 by 5 minus 3. s of 5 ஓட வேல்யூ 400 minus s of 3 ஓட வேல்யூ 144 divided by b minus a 5 minus 3 that is equal to 2. 400 minus 144 256 by 2 that is equal to 128 feet per second. சராசரி திசைவேகம் ஆவரேஜ் வெலாசிட்டி 128 அடி per second.
Instantaneous velocity when camera hits the ground. கேமரா தரையை தொடும் பொழுது கனப்பொழுது திசைவேகம். தரையை தொடுறப்ப டைம் வந்து 5 செகண்ட். ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி வேணும்னா ஒருத்தர டிஃபரன்ஷியேட் பண்ணணும். 16t² டிஃபரன்ஷியேட் பண்ணால் 32t. பவர் முன்னாடி வந்துடும், பவரில் ஒன்று கம்மியாகிடும். பவர் முன்னாடி வந்துச்சுன்னா 16 × 2 32t. t = 5 செகண்ட்ஸ். t = 5 செகண்ட்ஸாக இருந்தால் t இருக்கிறதுல 5 கொடு. எஸ் டேஸ் ஆஃப் 5. 32 × 5 தட் இஸ் ஈக்குவல் டு 160 feet per second. இப்போ கனப்பொழுது திசைவேகம் 120 அடி per வினாடி. Instantaneous velocity when camera hits the ground 160 feet per second. A particle moves along a line according to the law S of t equal to 2t³ minus 9t² plus 12t minus 4 where t greater than or equal to 0. Distance formula கொடுத்திருக்காங்க. 2t³ minus 9t² plus 12t minus 4. At what time the particle changes its direction? எந்த நேரத்தில் துகளானது அதோட திசையை மாற்றிக்குது? Find the total distance traveled by the particle in first 4 seconds. முதல் 4 வினாடிகளில் துகள் பயணித்த தூரம் என்ன? Find the particle's acceleration each time the velocity is 0. திசைவேகம் 0 மதிப்பை அடையும் நேரங்களில் துகளின் முடுக்கம் காண்க. Distance கொடுத்துட்டாங்க. S is equal to 2t³ minus 9t² plus 12t minus 4. எந்த நேரத்தில் அந்த துகளானது அதோட டைரக்ஷன் அதோட திசையை மாற்றுது? இது ஒரு கொஸ்டின். ஃபஸ்ட்டு 4 செகண்டில் அந்த பார்ட்டிகிள் மூவ் ஆன டிஸ்டன்ஸ். அடுத்தது திசைவேகம் 0 மதிப்பை அடையும் நேரங்களில் துகளின் முடுக்கம். ஃபைண்ட் த பார்ட்டிகிள்ஸ் ஆக்சலரேஷன் ஈச் டைம் த வெலாசிட்டி இஸ் 0. S of t, அதாவது distance is equal to 2t³ minus 9t² plus 12t minus 4. When particle changes direction, particle வந்து அதோட டைரக்ஷனை மாற்றணும் அப்படின்னு சொன்னால் ஒருத்தர டிஃபரன்ஷியேட் பண்ணி ஈக்குவல் டு 0க்கு கன்வெர்ட் பண்ணுங்க. ஒருத்தர டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2t³ டிஃபரன்ஷியேட் பண்ணால் 6t² பவர் முன்னாடி வந்துடும் 6 பவரில் ஒன்று கம்மியாகிடும் 6t² மைனஸ் 9t² டிஃபரன்ஷியேட் பண்ணால் பவர் முன்னாடி வந்துடும் 18 பவரில் ஒன்று கம்மியாகிடும் 18t. 12tயை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 12. 4ங்கிறது கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக 4ஆல் டிவைட் பண்ணிடலாம். சாரி 6ஆல் டிவைட் பண்ணிவிட்டு 6ஆல் டிவைட் பண்ணிட்டா t² minus 3t plus 2 equal to 0. இதை ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். ஃபேக்டரைஸ் பண்ணால் t minus 1 t minus 2 equal to 0. காரணிப்படுத்துகிறப்ப நமக்கு t minus 1 t minus 2 equal to 0. அப்போ t equal to 1 செகண்ட் t is equal to 2 செகண்ட். இப்போ ஒரு ரியல் லைனாக நம்ம கன்சிடர் பண்ணுவோம். 0லேருந்து 4 செகண்ட் வரைக்கும் எடுத்துக்கலாம். நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ வந்து 1லேருந்து 2. எந்த டயத்தில் அது பார்ட்டிகள் வந்து டைரக்ஷனை மாற்றுதுங்கிறத பார்ப்போம். 0க்கு 1க்கு இடையில ஒரு வேல்யூ கொடுத்து பார்ப்போம். இந்த ஃபேக்டரைஸ் பண்ணதுக்கு முன்னாடி உள்ள இந்த ஈக்குவேஷனில் 0க்கு 1க்கு இடையில ஒரு வேல்யூ கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் 0.5னு கொடுப்போம். 0.5 கொடுத்தா இந்த இடம் மைனஸில் வரும், இதுவும் மைனஸில் வரும். அப்போ மைனஸும் ப்ளஸ் ஆகிடுது. அடுத்தது 1லேருந்து 2 வரைக்கும். 1லேருந்து 2 ஃபார் எக்ஸாம்பிள் 1.5 கொடுப்போம். 1.5 கொடுத்தா இந்த இடம் ப்ளஸ்ஸு, இது மைனஸு. ஸோ மைனஸாக மாறிடுது. அடுத்தது 2க்கு மேலே ஃபார் எக்ஸாம்பிள் 3 கொடுப்போம். 3 கொடுத்தீங்கன்னா ரெண்டுமே ப்ளஸ்ஸு. அப்போ 1 செகண்ட்லையும் 2 செகண்ட்லையும் சைன் மாறுது. ப்ளஸ்லேருந்து மைனஸாக மாறுது, அடுத்தது மைனஸ்லேருந்து ப்ளஸ்ஸாக மாறுது. ஃபஸ்ட்டு 1 செகண்டில் ப்ளஸில் இருக்குது, அடுத்த 1 செகண்டில் மைனஸில் இருக்குது, அடுத்த 1 செகண்டில் ப்ளஸுக்கு சைன் மாறிடுது. தேர்ஃபோர் பார்ட்டிகிள் சேஞ்சஸ் இட்ஸ் டைரக்ஷன் அட் t equal to 1 and t is equal to 2 seconds. துகளானது t equal to 1 மற்றும் t equal to 2 வினாடிகளில் அதன் திசையை மாற்றிக்கொள்கிறது.
total distance in first 4 seconds. First 4 seconds அப்படிங்கிறப்ப 0லேருந்து 1 ஒரு செகண்டு, அடுத்து 1லேருந்து 2 ஒரு செகண்டு, 2லேருந்து 3 ஒரு செகண்டு, 3லேருந்து 4 ஒரு செகண்டு. ஸோ எஸ் ஆஃப் 0லேருந்து ஆரம்பிக்கலாம். டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவில் ஃபஸ்ட்டு டி இருக்கிறதுல 0 கொடு. டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவில் டி இருக்கிறதுல 0 கொடுத்தீங்கன்னா இந்த டோட்டல் டேர்ம் 0 ஆகி -4 மட்டும் கிடைக்கும். அடுத்தது எஸ் ஆஃப் 1 ஒரு செகண்டில் எஸ் ஆஃப் 1 டி இருக்கிறதுல 1 கொடு. 2 into 1 cube minus 9 into 1 square plus 12 into 1 minus 4. இது 2 minus 9 plus 12 minus 4. எல்லாத்தையும் ஆட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் that is equal to 1. அடுத்தது s of 2 in 2 seconds. t இருக்கிறதுல 2. 2 into 2 cube minus 9 into 2 square plus 12 into 2 minus 4. 2 cube 8, 8 into 2 16, 2 squared 4, 4 into 9 36, 12 into 2 24 minus 4. இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு 0 கிடைக்குது. s of 3 at t equal to 3. t இருக்கிற இடத்துல 3 கொடுப்போம். 2 into 3 cube minus 9 into 3 square plus 12 into 3 minus 4. 3 cube 27. 27 into 2 54. 3 square 9. 9 into 9 81. 12 into 3 36 minus 4. எல்லாத்தையும் ஆட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுங்க. That is equal to 5. Then t equal to 4. S is equal to 4. 2 into t இருக்கிற இடத்துல 4. 4 cube minus 9 into 4 square plus 12 into 4 minus 4. 4 cube 164. 64 into 2 128. 4 square 16. 16 into 9 144. 12 into 4 48 minus 4. That is equal to 28. முதல் 4 வினாடிகளில் கேட்டிருப்பாங்க. இன் ஃபர்ஸ்ட் 4 செகண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் 4 செகண்ட்ங்கிறப்போ 0லேருந்து 1 அது ஒரு செகண்டாக இருக்கும். அடுத்து 1லேருந்து 2, நெக்ஸ்ட் 2லேருந்து 3, அடுத்தது 3லேருந்து 4, மொத்தம் 4 செகண்ட் வரும். இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் ஆல்ரெடி இந்த ஃபார்மேட் நம்ம பார்த்துருப்போம். s of 1 minus s of 0 in determinant. s of 1 minus s of 0 plus s of 2 minus s of 1 plus s of 3 minus s of 2 plus modulus s of 4 minus s of 3. s of 1 value 1. s of 0 minus 4. ஆல்ரெடி ஃபார்முலா ஒரு மைனஸ் இருக்கு +4. s of modulus of s of 1 1 minus s of 0 -4. ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால +4 plus s of 2 modulus of 0 minus s of 1 1 plus s of 3 5 minus s of 2 0 plus s of 4 modulus of 28 minus s of 3 5. இது 1 + 4 5. இது -1 மாடுலஸ் இருக்குது, அதனால் +1 கன்சிடர் பண்ணிடலாம். 5 - 0 5, 28 - 5 23. எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 34 மினிட்னு வரும். சாரி 34 மீட்டர்ஸ்னு வரும். இதில் s of 1 minus s of 0, s of 2 minus s of 1, s of 4 minus s of 2 போட்டால் ஆன்சர் கிடைக்கும். நீங்கள் அதை திங்க் பண்ணி பாருங்கள், ஏன் அப்படி போட்டாலும் ஆன்சர் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஃபஸ்ட்டு 4 செகண்ட்ஸுக்கு 0 to 1, 1லேருந்து 2, 2லேருந்து 3, 3லேருந்து 4ன்னு எடுத்திருக்கேன். அப்படி இல்லாமல் 0லேருந்து 1, 1லேருந்து 2, 2லேருந்து 4 எடுத்தாலும் ஆன்சர் கிடைக்கும். எப்படிங்கிறத நீங்கள் யோசித்து பார்த்து சால்வ் பண்ணி பாருங்கள். therefore total distance 34 minutes. 34 meters.
ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட கண்டினியூட்டி ஆக்சலரேஷன் when velocity is 0 திசை வேகம் 0 ஆகும் பொழுது முடுக்கம் ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட கண்டினியூட்டி இது ஆக்சலரேஷன் ரெண்டாவது தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணோம் ரெண்டாவது தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணா 12t minus 18 velocity 0 போட்டா நமக்கு கிடைச்ச டைம் வந்து 1 2 ன்னு கிடைச்சிச்சு t is equal to 1 second t is equal to 2 seconds when t equal to 1 t இருக்கிறதுல 1 கொடுத்தீங்கன்னா 12 into 1 minus 18 இப்போ 12 minus 18 that is equal to minus 6 meter per second squared ரெண்டு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணதுனால இங்க செகண்ட் ஸ்கொயர்னு காமிக்கணும் அடுத்து when t is equal to 2 t இருக்கிறதுல 2 கொடுத்தீங்கன்னா 12 into 2 minus 18 இப்போ 24 minus 18 that is equal to plus 6 meter per second squared ஏன் செகண்ட் ஸ்கொயர் போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னா ரெண்டு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணாதான் நமக்கு ஆக்சலரேஷன் கிடைக்கும் அதனால செகண்ட் ஸ்கொயர் Thank you students. Remaining problems in next class. Thank you.